பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிந்துரைப்பார். நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டத்தின் தோள் பணிகள் சேவடி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். அதை வச்சுதான் ஆண்டாள் போற்றி பாடுவது பெருமாளுக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்னு பெரியாழ்வார் எப்படி பாடினாரோ அதனாலதான் முதல் பாசுரம் பாடினோம். அன்றி உலகம் வளர்ந்தாய் எடி போற்றி. அதான் திருப்பாவையில் திருப்பல்லாண்டு அப்படின்னு அந்த பாட்டுக்கு நிர்வாகம். அந்த அன்றி உலகம் வளர்ந்தாய் பாசுரத்துக்கு ஒவ்வொரு தடையும் பண்ண அவதாரத்துக்கு எப்பயோ பண்ண அவதாரத்துக்கு இப்ப போற்றி பாடுறாளாம். கண் திருஷ்டியாவது ஏற்படாம இருக்கணுமே பெருமாளுக்கு அப்படிங்கிறதுக்காக 6 விதமான போற்றிய ஆண்டாள் அனுகிரகம் பண்ணா. அப்படிப்பட்டதான விசேஷமான பாசுரம். அதனால அந்தபடிப்பட்டதான அந்த பொற்கிழிய வாங்கிட்டு சிவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதான திவ்ய கஷேத்திரத்துல ஒரு பார்த்தி அமைச்சு அதுல நிறைய விதமான புஷ்பங்கள் பெருமாளுக்கு உகந்த புஷ்பங்கள்லாம் சொல்றார். செண்பக மல்லிகையோடு செங்கடி நீரிது வாய்ச்சி என்பதர் பூவும் கொணர்ந்தே. அப்படி 8 விதமான புஷ்பத்தை அங்க பயிர் பண்றாராம். அதோட திருத்துலாவும் துளசியும் பயிர் பண்றாராம். அப்ப பெருமாள் இடத்துல திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பூமி பிராட்டி கீழே இறங்கி பெருமாளை பார்த்து கேட்கிறா, விஞ்ஞாபிக்கிறா. பெருமாளை பார்த்து நீங்க வராக அவதாரம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னேளே, யார் யார் என்ன பூமாலையினாலையும் பாசுரமிட்டு பாமாலையினாலையும் என்னை யார் ஒருத்தர் அர்ச்சிக்கிறாளோ சரணாகதி பண்ணிக்கிறாளோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன், அவளை சம்சாரத்திலேருந்து உத்தாரணம் பண்ணுவேன்னு சொன்னேனே, அந்த கைங்கரியத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கோன்னார். அதனாலதான் ஆண்டாள் பூமி பிராட்டி நமக்காக வேண்டி பூமியில அவதரிச்சவள். அதனால உடனே பெருமாள் பார்த்தாரு, அப்படியே ஆகட்டும் அந்த மாதிரியே பண்ணி நான் அனுகிரகம் பண்றேன்னாராம். பெருமாளுக்கு கவலை வந்துடுத்து, யார் இடத்துல இவருக்கு சரியான தகப்பனாரா வேணுமே, யாரு நம்ம தகப்பனாரா நாம நியமிக்கிறதுன்னு பெருமாளுக்கு கவலை வந்துருத்தோம். ஏன்னா ராமாயணத்தை சொல்லும் பொழுது ராமன் அவதரிக்கும் பொழுது பெருமாள் தானே ராமன் அவதரிச்சிருக்கார். அப்ப யார தகப்பனாக பண்ணணும்னு நினைச்சாராம். பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் திருப்பம் அப்படின்னு வால்மீகி ஸ்லோகம். பிதரம் ரோச்சையாமாச, அது யாரு தகப்பனரா இருக்க முடியும்? பெருமாளுக்கே ஒரு தகப்பன் தான் யாரு இருக்க முடியும்? அப்படி ஒரு தபஸ் பண்ணவனாக இருக்கணுமே, அப்படி ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவனா இருக்கணுமே நினைச்சாராம். தசரதனுக்கு விழுந்துதான் அந்த அக்ஷதன். அதனால தசரதன் தகப்பனார் ஆனார் இல்லையா. அந்த மாதிரி இவர் என்னன்னா பெருமாள் நினைக்கிறாரா, இவன் இந்த பொண்ணை நாம தான் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறோம், நமக்கு வரக்கூடியதான மாமனார் பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கணுமே, நல்ல மாமனாரா அந்த பொண்ணுக்கு நல்ல அப்பாவா கொண்டு கீழே சொல்லணுமே, அந்த அப்பாவுடைய பெண்ணுன்னு சொல்லணுமே நினைச்சுட்டே இருக்கும் பொழுது விஷ்ணு சித்தர் மனசுல பட்டுதான். விஷ்ணு சித்தருங்கிற திருநாமத்துக்கு 2 விதமான அர்த்தம். விஷ்ணுவுடைய சித்தத்துல இருக்கிறதுனாலையும் விஷ்ணு சித்தர்னு திருநாமம், விஷ்ணு இவருடைய சித்தத்துல இருக்கிறதுனாலையும் விஷ்ணு சித்தர்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தருக்கு அவரே தகப்பனாராக பண்ணலாம்னு பெருமாள் திருவுள்ளமா எல்லா இடத்துலயும் அந்த புஷ்பங்களுக்கு அந்த துளசி பாத்திக்கெல்லாம் ஜலம் பாய்ச்சிட்டே வர அந்த பாத்தி கட்டி அப்ப திடீர்னு பார்த்தா ஆவிர் பாவம் ஒரு அற்புதமான குழந்தை துளசி பாத்திக்கு கீழே அற்புதமான குழந்தை தோன்றுறது. அவதாரம் தானே தோன்றுது. அதனால அப்படி அற்புதமா தோன்ற குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து அது என்னைக்கு கண்டு எடுத்தாரோ
பெரியாழ்வார் அன்னைக்குதான் அந்த தாண்டாளுக்கு அவதார தினம் அப்படின்னு